சன் டிவியில் பல சீரியல்கள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து என்னென்ன புதிய சீரியல் வர இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா பல எதிர்பார்ப்புகளோட வந்த பல சீரியல்கள் சரியா போகல அப்படிங்கிறதுல அந்த சீரியலை பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா செல்லமே செல்லமே அப்படிங்கிற சீரியல்ல கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் ரன் பண்ணியிருந்தாங்க. 6:30 ஸ்லாட்ல நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே டிஆர்பி சரியா வரல அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அந்த சீரியலை முடிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா ஆடுகளம் சரிகமா ப்ரொடக்ஷன்ல வந்த சீரியலுமே முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஜூலை மாதம் 18ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புமே கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறதால அந்தந்த பிளேஸுக்கு வேற புதிய சீரியல்களை ரிப்ளேஸ் பண்ண இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால அடுத்து என்னென்ன சீரியல் வரும் அப்படின்னு சொல்லி அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் சரிகமா ப்ரொடக்ஷனில் அடுத்ததாக ஒரு புதிய சீரியல் வர இருக்கு. அந்த சீரியலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பரிச்சயமான ஆர்டிஸ்ட் தான் நடிக்க இருக்கிறாங்க. ஆக்டர் அழகப்பன் இவங்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனந்தராகம் சீரியலில் ஹீரோவாக பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் இந்த சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறவங்களுமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க. இவங்களை நீங்கள் ஆல்ரெடி பூவே உனக்காக அப்படிங்கிற சீரியலில் கீர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் பார்த்துருந்துருப்பீங்க. அடுத்ததாக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ரொம்பவே ஃபேமஸாக ரன்னான அருவி அப்படிங்கிற சீரியலில் ஃபீமேல் லீடாக நடிச்சிருந்தாங்க. இப்படி 2 சீரியல் மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஜோவிதா லிவிங்ஸ்டன் தான் இந்த சீரியலில் அழகப்பனுக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில் அதிக வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சீரியலை சரிகமா ப்ரொடக்ஷன் தயாரிக்கிறாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமா ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம ரோஜா சீரியல் பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ மல்லி சீரியல் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறதால இந்த சீரியலுக்கும் முல்லை சாமந்தி அப்படின்னு சொல்லி பூக்கள் பெயர்லே வரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.